Hello friends, welcome to LB Cooks. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். அதுவும் மசாலா உதிராம செய்ய போறோம். இது கண்டிப்பா பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிளேட்ல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஃபிஷ் பீசஸ்லையும் இதை தடவிடலாம். அப்புறம் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இதே போல ஃபிஷ் பீசஸ் எல்லாத்துலேயுமே கோட் பண்ணி வச்சுக்கோங்க மசாலா. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் பீசஸை மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மெல்லமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1 சைடு 3 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். போல் மற்ற பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1 சைடு 3 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.